அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக மார்ச் 1, 2, 3 ஆகிய தினங்கள் சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வருவதால் எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது என்பதை பார்க்கும்போது சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் மாதத்தின் துவக்கத்திலே இருக்கக்கூடிய முதல் 3 தினங்களும், அது மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதத்தின் இறுதியில் 28, 29, 30 ஆகிய தேதிகளிலும் சந்திரன் அஷ்டமத்தில் செல்கிறாருங்க. பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமான சந்திரன் அஷ்டமத்திற்கு செல்வது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இயற்கையிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தன்னுடைய சுபத்துவ பாதையில் ஒரு மாதத்திற்கு பாதி நாட்கள் வளர்பிறை சந்திரனாகவும் அதே சமயம் பாதி நாட்கள் தேய்பிறை சந்திரனாகவும் வலம் வருகிறார். அப்படிப்பட்ட சந்திரன் மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. சந்திரனின் ஆளுமையில்தான் நம்மளுடைய ராசியே நட்சத்திரமே உறுதி செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்மளின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர் தான் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்திற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. மற்ற நாட்களை ஒப்பிடுகையில் சந்திராஷ்டம தினங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில பிரச்சனைகளை விட்டு நீங்கள் விலகி சென்றாலும் கூட எதிர்பாராத வகையில் உங்களை துரத்தி கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும், தேவையற்ற சண்டை சச்சரவுகளையும் அதிகமாக சந்திப்பதோடு கணவன் மனைவிக்குள், குடும்ப உறுப்பினர்களுக்குள் எதிர்பாராத கருத்து மோதலையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதிகமாக உள்ளது. எனவேதான் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 1, 2, 3 மற்றும் மார்ச் மாதத்தின் இறுதியில் 28, 29, 30 ஆகிய தேதிகள் பார்க்கப்படுகிறது. இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியுங்க. சந்திராஷ்டம தினங்களில் மிக முக்கிய நல்ல காரியங்களை உங்கள் தலைமையில் மேற்கொள்ள வேண்டாம். அப்படியே தவிர்க்க முடியாத சில விஷயங்களை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்றால் அதை மற்றவர்களின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு சற்று விலகி செல்வது நல்லதாக அமையுங்க. அன்றைய தினத்தில் பிறருக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று நினைத்து செயல்படக்கூடிய காரியங்களில் கூட சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதை சந்திரனின் அஷ்டமஸ்தான சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. இந்த நாட்கள்ல தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்க வேண்டும் என்றால் உறுதியாக திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைங்க. ஆனால் அதே சமயம் அதிகமாக கவனமாக இருக்கிறோம் என்று பதற்றத்துடன் எந்த விதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. பதட்டம் நிறைந்த பணிகள் பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திவிடும். எனவே பதற்றம் இல்லாமல் கேஷுவலா நீங்கள் எப்போதும் வழக்கமாக செயல்படுகின்றபடியே அனைத்து விதமான பணிகளையும் செயல்படுங்க. ஆனால் சற்று எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் போதும். இந்த சந்திராஷ்டம தினங்கள் கூட தங்களுக்கு சாதகமாக அமையும். அதே சமயம் ஏன் இந்த தினங்கள்ல மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் போது நாமே பிரச்சனை வேண்டாம் என்று பல விஷயங்கள்ல விட்டு கொடுத்து விலகி சென்றாலும் கூட நம்மை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையில் சில தவறான நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உங்களை தேடி வருங்க. எனவேதான் இந்த சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்கும் அதிக விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். நம்மளுடைய மனதிலே ஒரு சில நாட்கள் நாம் அதிக புத்துணர்ச்சியுடனும் அதே சமயம் ஒரு சில நாட்கள் அதிக சோர்வுடனும் இருப்போம். அதற்கு மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுவது இந்த கிரகநிலைகளின் அமைப்பாகவும் தான் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு நாள் நாம் சந்திராஷ்டம தினம் என்று தெரியாமல் கூட அந்த தினங்கள்ல சில சண்டை சச்சரவுகளையும் எதிர்பாராத சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலும், அதனால் சில சிக்கல்களையும் கூட சந்தித்து வரலாம். தற்போது விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே பெரிய அளவுல நெருக்கடிகள் ஏற்படாமல் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அற்புதமாக கைகூடும். அந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குதல் அல்லது பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபடுதல் போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது நல்லது.
ஏனென்றால் சில நேரங்கள்ல முதலும் கோணல் என்றால் முற்றிலும் கோணல் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாம் துவங்கக்கூடிய நேரத்திலே முழு மனதுடன் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஈடுபடாமல் அறகுறையான மனநிலையுடன் ஈடுபடும் போது அந்த விஷயம், அந்த நிகழ்வு தோல்வியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். இதுபோன்ற அறகுறையான மனநிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது அதீதமாக இருக்கிறது. எனவேதான் சந்திராஷ்டம தினங்களை மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் உறுதியாகவே பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது 1, 2, 3 ஆகிய தேதிகளில் மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்திற்குள் செல்லும் போது அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி இந்த 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சுக்கிரன் மிக வலுவாகவும் ராகு இறுதி தருவாயில் இருப்பதால் பெரிய அளவுல சிரமத்தையும் நெருக்கடியையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைந்தவையாக எளிதில் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் இந்த மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பது அதிக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த வேளையில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 3 கிரகநிலைகள் தான் அஷ்டமத்தில் அமர்கின்றன. இந்த மாதத்தின் இறுதியில் மார்ச் 29 மிகவும் வலுவாக கண்டச்சனையாக இருந்த சனியும் அஷ்டமத்தில் அமர்கிறார். ராகுவும் அஷ்டமத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் மார்ச் 15ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் அமர்கிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் மிக வலுவாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். இப்படி 6 கிரகநிலைகள் இந்த மாதத்தின் இறுதியில் வலம் வர போகின்றன. ஆனால் முதலில் வரக்கூடிய தருணத்தில் சந்திரனையும் சேர்த்து மொத்தமாக 4 கிரகநிலைகள் மட்டும்தான் வலம் வருகின்றன. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சாதகமற்ற சூழல்கள் அனைத்தையும் சரியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த கிரகநிலைகள் தங்களது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், சப்தமஸ்தானம் பார்வையானது குடும்பஸ்தானத்தின் மீதும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தின் மீது பதிகிறதுங்க. எனவே தேவையற்ற வாக்குறுதிகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டாம். வீண் விவாதங்கள் என்று தெரிந்தால் அவற்றை விட்டு விலகி செல்வது மிகப்பெரிய அளவுல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல அதிகமாக பேசாமல் வார்த்தைகள்ல சற்று கவனத்துடன் இருந்தாலே பெரிய அளவிலான நன்மை நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அன்றைய தினங்களில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று காலை வேளையிலும் மாலை வேளையிலும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி தங்களுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் அனைத்து வகையான நன்மைகளையும் சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.